ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான், சட்டத்தரணி அஜித் பி பெரேரா உள்ளிட்ட குழுவினர் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு வருகை தந்து தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்ட நிலக்கரி கொள்வனவு கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக முறைப்பாடு அளித்தனர். கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் இன்று நாம் கையளித்தோம். அதேபோல் இதற்கு முன்னரும் இது தொடர்பான முறைப்பாடுகளை நாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பித்திருந்தோம். அத்துடன் இது தொடர்பான முறைப்பாடுகளை நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் சமர்ப்பித்துள்ளோம். இந்த ஊழல் மற்றும் மோசடிகளை கண்டறியவும் இதுகுறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இந்த விடயங்கள் தொடர்பில் செயற்படவும் எமது தரப்பிலிருந்து ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு எதிர்வரும் காலங்களிலும் ஒத்துழைப்பை வழங்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று கடந்த ஆட்சியின் போது இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பான முறைப்பாட்டை விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் கையளித்தனர். 2021 ஆண்டு தொடக்கம் 2022 ஆண்டுக்குரிய முறைப்பாட்டொன்றை சமர்ப்பிப்பதற்காகவே நான் இங்கு வந்தேன். சுவிட்சர்லாந்தின் தாய் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் சுவிஸ் ஏஜி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட விடுமனு கோரப்பட்ட கப்பல்கள் 8, அதாவது 4,80,000 மெட்ரிக் டன் நிலக்கரி குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அந்த 8 ரஷ்ய நிலக்கரி கப்பல்களையும் வழங்குவதற்கு அந்த நிறுவனம் தவறியுள்ளது. அவர்களுக்கு 6 கப்பல்களை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. எஞ்சிய 2 கப்பல்கள் அவர்கள் வேறொரு நிறுவனத்திற்கு மாற்றியுள்ளனர். அதற்கு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் பரிந்துரையும் கிடைத்துள்ளது. ஆனால் அப்படி பரிந்துரைக்கப்பட்டது ஒரு UAE நிறுவனத்திற்காகும், அதாவது பிளாக் சாண்ட் கமோடிட்டி எனப்படும் நிறுவனமாகும். அந்த நிறுவனம் இதற்கு முன்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிலக்கரி விநியோகம் செய்ததில்லை. அப்படி என்றால் அந்த நிலக்கரியை விநியோகிப்பதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு சட்டப்பூர்வமான தன்மையும் இல்லை. அத்தகைய நிறுவனத்திற்கே இவர்கள் இதனை மாற்றியுள்ளனர். அதேபோல் எதிர்வரும் காலத்திலும் 2024 ஆகஸ்ட் மாதம் வரை நிலக்கரி விநியோகம் செய்வதற்காக தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவினூடாக அந்த நிறுவனத்திற்கு ஒரு பரிந்துரை வழங்கப்படுகிறது. அதன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இந்த நிலக்கரியை விநியோகிப்பதற்காக 7 திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவும் அமைச்சரவையும் ஆதரவளிக்கின்றன. அப்போதைய அமைச்சராக கஞ்சன விஜயசேகர் இருந்துள்ளார். அமைச்சரவைக்கு போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அமைச்சரவையும் அதற்கு அனுமதி வழங்கியது. அதாவது தொடர்ச்சியாக ஒரே ஒரு நிறுவனத்திற்கு சாதகமான முறையில் இந்த தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் பரிந்துரையும் அமைச்சரவையின் அனுமதியும் கிடைத்துள்ளன. තාක්ෂණික ඇගයීම් කමිටුව සහ කැබිනට් අනුමැතිය ලැබෙනවා. இதேவேளை தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்தமையால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்வதற்காக மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொடவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவின் பிரதிவாதிகளாக அமைச்சரவை உறுப்பினர்கள், மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர், NSO நிறுவனம், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உள்ளிட்ட தரப்பினர் பெயரிடப்பட்டுள்ளனர். தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்தமையால் அரசாங்கத்திற்கு 20 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். அந்த நட்டத்தை 2 வழிகளில் ஈடு செய்ய அரசாங்கம் முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டிய மனுதாரர், மின்சார கட்டணத்தை உயர்த்துவதன் மூலமும் மக்கள் மீது வரிகளை சுமத்துவதன் மூலமும் இந்த நட்டத்தை ஈடு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இந்த நட்டத்தை ஈடு செய்வதற்காக மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுவதையும் பொதுமக்கள் மீது வரி சுமத்தப்படுவதை தடுக்கும் வகையிலும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுதாரரினால் நீதிமன்றத்திடம் கோரப்பட்டுள்ளது. இவற்றுக்கு மேலதிகமாக கடந்த மே மாதம் 9ஆம் தேதி மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியற்றதாக்கும் எழுத்தாணை கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. அத்துடன் தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நட்டத்தை அதற்கு பொறுப்பான அரசியல் அதிகார தரப்பினர், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் நிலக்கரியை இறக்குமதி செய்த நிறுவனத்திடமிருந்து அறவிடுவதற்கு தேவையான உத்தரவினை பிறப்பிக்குமாறும் மனுதாரர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார்.